சொல்லும்போது இதில் வந்து ஒன்று மட்டும் நம்ம எப்பயுமே ஞாபக சக்தி ஒன்று தான் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி அது மூணாக பிரிக்கலாம். ஞாபக சக்தி என்பது 3 பிரிவில் என்னக்கா முதல் பிரிவு எப்படின்னாக்கா சென்சரி மெமரின்னு சொல்லுவாங்க. இந்த சென்சரி மெமரி வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. உங்கள் ஃபோன் நம்பரில் ஒரு 8, 9 நம்பர் இருக்குது. அதை நீங்கள் ஒரு தான் சொல்லும்போது அது கொஞ்ச நேரம் நிற்கும். நான் ஒரு பாதி நம்பர் போன பிறகு திருப்பி அந்த மிச்சம் உள்ள 3, 4 நம்பர் மறந்துடுவேன். அப்போ திருப்பி உங்கள்கிட்ட கேட்பேன். அப்போ நீங்கள் திருப்பி சொல்லுங்க, அப்படி தான் கம்ப்ளீட் ஆகும் இல்லையா? இது வந்து சென்சரி மெமரி கொஞ்ச நேரத்தில் இருக்கும். அப்போ அந்த சென்சரி மெமரி என்பது மாணவர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க, நமக்கு என்ன தெரியணும்னு சொன்னால் சென்சரி மெமரி வந்து ஷார்ட் டர்ம் மெமரி கொண்டு போகணும். அப்போ ஷார்ட் டர்ம் மெமரி கொண்டு போனால் தான் இது வந்து ப்ராக்டிக்கலான ஒரு மெமரி. அப்போ எப்போ வேணாலும் நம்ம தெளிப்பு நம்ம டக்குன்னு ஞாபகம் வரும். அந்த ஷார்ட் டர்ம் மெமரி கொண்டு போகணும். அப்போ ஷார்ட் டர்ம் மெமரி பாய்க்க அது வந்துட்டு லாங் டர்ம் மெமரிக்கு போயிடும். அது அப்படியே பெர்மனண்டாக மெமரியில் நிற்கும். இது அதோட ஸ்டேஜஸ்.